வணக்கம் நேயர்களே. இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக குழந்தைகளுக்கான ஒரு பதிவு, ஒற்றுமையே நம் பலம் என்பது பற்றிய ஒரு சிறு கதை ஒன்று பார்ப்போம். ஒரு அடர்ந்த காட்டில் 4 பசுக்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அவைகள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே ஒற்றுமையாக சென்று வந்தன. புல் மேய்வதற்காக சென்றாலும் இரவு ஓய்வெடுப்பதற்கு சென்றாலும் ஒன்றாகவே இருந்தன. அதனால் அந்த 4 பசுக்களையும் எந்த மிருகத்தாலையும் ஒன்றும் செய்யவில்லை. அப்படி ஏதாவது மிருகங்கள் வேட்டையாட வந்தால் இந்த 4 பசுக்களும் ஒன்றாக சேர்ந்து அவற்றை விரட்டி அடித்து ஓடவிடும். இப்படியாகவே நாட்கள் கடந்தன. இவைகள் ஒன்றாக இருப்பதை புலி ஒன்று பார்த்தது. பல முறை முயற்சி செய்தும் அந்த பசுக்களை இந்த புலியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த புலி ஒரு திட்டம் தீட்டியது. எப்படியாவது இந்த பசுக்களை பிரித்து விட்டால் நாம் அவற்றை வேட்டையாடி கொன்று தின்று விடலாம் என்று ஒரு திட்டம் போட்டது. அந்த புலியின் திட்டத்தின்படியே ஒன்றாக இருந்த 4 பசுக்களும் திசைக்கு ஒன்றாக தனித்தனியே சென்று பிரிந்து விட்டது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட புலியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக வேட்டையாடி பசுக்களை கொன்று தின்றுவிட்டது. ஒற்றுமை இல்லாததால் பசுக்கள் பரிதாபமாக உயிரிழந்தது. என்ன குழந்தைகளே, நாமும் எமது சகோதரர்களுடன், நண்பர்களுடன், உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருந்தால் நாமும் பலசாலிகளே. ஒற்றுமையாக இருந்தால் எம்மை யாரும் வெல்ல முடியாது.